ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம புதினா சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அரிசி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னே அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்து அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிற போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் தாளிக்கையில் சேர்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் புதினா கூட சேர்த்து அரைக்க வேண்டாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, அதனால் வந்து நான் இது கூட சேர்த்து வந்து அரைச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலைன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சேர்த்திங்க அப்படின்னா புதினா கூட வந்து இஞ்சி போட்டு சேர்க்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப காரமாயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கறி மசாலா பட்டை சேர்க்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிட்டோம்னா, நம்ம பச்சை மிளகா வந்து அரைச்சிட்டோம் இதில் வந்து சேர்க்காதீங்க, ஏன்னா காரம் வந்து நம்மளுக்கு அதிகமாயிரும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் அப்படின்னா, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேருங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கலைல்ல, அதனால் வந்துட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கேன்ல புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புதினாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கணும். அப்படி வதக்கும் போது நம்ம ஊற்றின எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்படி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் அதே மாதிரி வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி வந்து எடுத்துருந்தேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அரிசி வந்து கழுவிட்டு, ஆல்ரெடி கழுவி தான் ஊற வச்சேன். இந்த தண்ணியை வந்து இருத்துட்டு இப்போ அரிசி வந்து அள்ளி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம். குக்கரில் இருந்து தண்ணி கொதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு தாளித்து விட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு குக்கரில் விசில் போட்டு மூடிட்டாலே சாப்பாடு நல்லாயிருக்கும். அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்புறம் சாப்பாடு ரெடியாகிடுச்சு. ரெடியானதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி பார்த்தோன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. சோறு குழையவுலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் கலரும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. என்னோடய சமையல் வரலாறுலேயே இன்றைக்கி தான் நான் புதினா சாதம் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கும் புதினா சாதத்துக்கு ரொம்ப தூரம். புதினா சாதம் எனக்கு சுத்தமாக செய்கிறதுக்கு வரவே வராது. ஒன்று புதினாவோட பச்சை ஸ்மெல் அடிக்கும், அப்படி இல்லைன்னா உப்பு காரம் ஏதாச்சும் ஒன்று அதிகமாக போயிட்டுருக்கு. ரெண்டும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா சோறு வேகாமல் போயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த தடவை கரெக்டாக வந்துருச்சு. சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.